வெல்கம் பேக் டு டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல். வணக்கம். மீண்டும் ஒரு விவசாய காலத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பண்ணைசார் தொழிலில் வெண்பன்றி வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணை முறையில் எப்படி வெண்பன்றி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக வீடியோ வந்து நமக்கு பன்னீர்செல்வம் சார் வந்து நம்ம சொல்லியிருந்தார், பேசியிருந்தார், நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதிலிருந்து சில கேள்விகள் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அதை பற்றி தான் அவர்கிட்ட நாங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் வீடியோ பண்ண போகிறோம் சார், நாங்கள் உங்களோட தொடர்பு கொண்டு அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசக்குள்ள நாங்கள் ஓகே பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொன்னார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ வந்து பன்றி வளர்ப்பு வந்து எல்லாருமே பண்ணலாமா? எல்லாமே பண்ணலாங்க சார். இது வந்து எந்த ஒரு இதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இது மாதிரி ஏதாவது எதுவும் இல்லைங்க சார். இது யார் வேணாலும் பண்ணலாம். யார் வேணாலும் பண்ணலாம். இந்த வெண்பன்றி வளர்ப்பில் எந்த அளவு வந்து நம்ம வந்து லாபத்தை எதிர்பார்க்கலாம்? வளர்ப்பு முறையை பொறுத்து, வளர்க்குறது பொறுத்து. ஆமாங்க சார், பொறுத்து எதிர்பார்க்கலாம். சரிங்க சார். இந்த பன்றி வளர்ப்புக்கு தேவையான மேலாண்மை முறைகள் அப்படின்னா நீங்கள் என்னவா கருதுறீங்க? அது எப்படி நம்ம பண்ணுறது? அதுக்கு பார்த்தீங்கன்னா பன்றி குடல் மேலாண்மை எப்படி இருக்கணும்? இந்த ஷெட்டு போடுறது எப்படி இருக்கணும்? ஷெட்டுங்களா சார்? ஆமாம். 22க்கு நாங்கள் 75 அடி போட்டிருக்கோம் சார். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லாட்டி அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். என்ன நீங்கள் வந்து என்ன விகிதத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க? என்ன விகிதத்தில் 10க்கு 2ன்னு ஆரம்பிச்சிங்களா? எப்படி இனிஷியலாக இருக்கக்குள்ள நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க? இனிஷியலாக இருக்கக்குள்ளே ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா 10 குட்டி 2 ரூமு, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோங்க சார். இப்போ எந்த அளவு இருக்குங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 10 பண்ணி இருக்குது. 10 இருக்கு. 10ல் வந்து எத்தனை ஆண் எத்தனை பெண்ணுங்க? 9 பொண்ணு 1 ஆண். அப்படிங்களா? இந்த விகிதத்தில் இருந்தால் போதுமானதுங்களா? போதுமானதுங்க சார். 2 ஆண் இருந்தால் 8 பொண்ணு 2 ஆண். சரி. இந்த இனவிருத்திக்கான பன்னியை வந்து எப்படி தேர்வு பண்ணுவீங்க? இந்த பன்றியை வந்து எப்படி தேர்வு பண்ணுவீங்க? ப்ரீடு நல்லதாக பார்த்து எடுக்கணும் சார். அது எப்படி என்ன மாதிரி முறையில் செலக்ட் பண்ணலாம்? செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபார்மர்கிட்ட வாங்கும் போது கொஞ்சம் குட்டியெல்லாம் நீட்டு போக்காக இருக்கும், லென்த்தாக இருக்கும், பார்க்கும்போது ஆக்டிவாக இருக்கும். அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும். அது குட்டியாக இல்லாமல் நோஞ்சலாம் இல்லாமல் நல்லா ஆக்டிவாக இருக்கிறது எடுக்கணும். ஆக்டிவாக இருக்கிறது எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஒன்று 2 டிப்ஸ்னா பார்த்தீங்கன்னா காட்டுறேங்க. குட்டி இருக்குது அந்த மாதிரி. அது எப்படி பார்க்கலாம் அப்படி சொல்லுங்களேன். அந்த பார்த்தீங்கன்னாவே நல்லா ஆக்டிவாக இருக்கும், சாப்பாடு நல்லா எடுக்கும், நல்லா ஓடும், விளையாடும். அந்த மாதிரி இருக்கிறத சூஸ் பண்ணி எடுக்கலாம். சரிங்க சார். கால் கை இந்த மாதிரி கால் வாய் அந்த மாதிரி கொஞ்சம் கோணலாம் இல்லாமல் நல்லா இருக்கிறத எடுக்கலாம். ஓ, தரமானதாக பார்த்து அதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. தரமான இது வந்து பிரித்து எடுக்கிறதுல கொஞ்சம் இப்போ 10 குட்டி போடுதுன்னு வச்சுக்காங்க, அதுக்கு வந்து எப்படி தரம் பார்த்து பிரிக்கிறது? தரம் பிரிப்பது எப்படி இருக்கும்? ஃபார்மருக்கு தெரியும் சார். ஃபார்மருக்கு தெரியும், வளர்க்குறவங்க கேட்டு வாங்கிட்டு போகணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அது எப்படி பிரிக்கிறது. சரிங்க. அது அதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பேசலாம். சார், இப்போ வந்து தீவன மேலாண்மை இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி முறையில் இருக்கணும்? தாய்க்கு எவ்வளோ கொடுக்கலாம், சேய்க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? இதுக்கு வந்து அதாவது சொல்கிற போகிறாங்க ஹோட்டல் வேஸ்டேஜ். ஆமாங்க சார். அதில் வந்து என்ன முறையில் என்ன அளவில் வந்து ஒரு வேலைக்கு கொடுக்கலாம்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தீவன பயிர், அகத்தி இலை, அது மாதிரி வந்து மல்பெரி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து என்ன ரேஷியோவில் நம்ம கொடுக்கலாம்? அது பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஹோட்டல் சாப்பாடு வந்து லிமிட்டு தாங்க. தாய்க்கு வந்து காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம், 2 டைம் கொடுக்கலாங்க. அது லிமிட்டாக கொடுக்கணும். பேரண்ட்டுக்கு வந்து கறிக்கு வளர்த்துறப்போ நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். தாய்க்கு வைக்கிறப்போ லிமிட்டு தான் கொடுப்பாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு 2 கேஜி, சாயந்தரம் ஒரு 2 கேஜி ஒரு தாய்க்கு, அவ்வளோதான் கொடுக்கணும். இதுக்கு வந்து ஏதாவது இந்த சிக்கன் வேஸ்டேஜஸ் அது மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? அது எப்படி கொடுக்குறதுங்க? என்ன மாதிரி முறையில்? அது பார்த்தீங்கன்னா சார், இப்போது அரிசி போட்டு வேச்சிருவோம். சப்போஸ் நமக்கு ஹோட்டல் வேஸ்டேஜ் கிடைக்கிது அப்படின்னா அந்த குடலை போட்டு வேச்சிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஹோட்டல் வேஸ்டேஜும் அதிலே சேர்த்து சூடு பண்ணி அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். அது போட்டு கொடுக்கலாம். இதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்ல ரிசல்ட் வரும். சரிங்க. சரி, இதுக்கு பார்த்தீங்கன்னா நோய்களுக்கான எதிரான ஒரு பாதுகாப்பு முறை நீங்கள் எது மாதிரி இந்த பண்ணையில் கையாளுறீங்க? நோயின்னு பார்த்தீங்கன்னா சார், ஷெட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டாவே போதும், வேறு அந்த மாதிரி எதுவும் வரதில்லை. எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து ஷெட்டை டெய்லியும் வாஷ் பண்ணிக்கலாம்? டெய்லியும் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஆன்டிபயோட்டிக் பார்த்தீங்கன்னா குட்டியில் இருக்கும்போதே கொடுத்துக்கலாம். அதுக்கு இன்ஜெக்ஷன் இருக்குது, அப்புறம் பூச்சி மாத்திரை இருக்குது, பூச்சி மருந்து இருக்குது, அதெல்லாம் கொடுத்துக்கலாம் குட்டியாக இருக்கிறப்போ ஒரு 2-3 மாதத்தில். இதுக்கு வேறு எந்த நோய் தாக்கமோ வேறு ஏதாவது பிரச்சனைகளோ எதுவும் வரதில்லைங்க? ஏதாவது வந்திருக்குங்களா? சரி.
இனப்பெருக்க காலத்தில் இதுக்கு கவனிப்பு எப்படி இருக்கணும்? பன்றிகளுக்கு கவனிப்பு எப்படி இருக்கணும்? இனப்பெருக்கத்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண் பண்ணி கொஞ்சம் குறும்பு பண்ணும். குறும்பு பண்ணுறப்போ பார்த்தாவே நமக்கு தெரியும் அது ஒரு ஆக்டிவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மேல்ஸ் தனியாக இருக்கும். அது ரெண்டும் ஒன்றா சேர்த்து விட்டோம்னா ஒரு நாள் இல்லைனா 2 நாள் உள்ளே விட்டுருக்கலாம். அப்புறம் அது டைம் முடிஞ்சதும் அது ஒதுங்கிடும். ஒதுங்குறப்ப பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்படி என்ன மாதிரி முறையில் நீங்கள் வச்சு தனியாக ஒரு ரூமில் விட்டுருவீங்க? ரூமில் விட்டுருவோம் சார். ஆமாம். சரிங்க சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்து வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சாப்பாடு லிமிட்டாகவே கொடுக்கணும். அது மடி இறங்க ஆரம்பிச்சிடும். கன்ஃபார்ம் கன்சீவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் ஆன பிறகு சாப்பாடு நிறையா கொடுக்கணும். சார் இப்போ பன்றிகளுக்கு கர்ப்பகால கவனிப்பு வந்து எப்படி இருக்கணும்? கர்ப்பகால கவனிப்பு பார்த்தீங்கன்னா சார் கன்சீவ் ஆன பிறகு ஒரு 2 மாதம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் சார். அது உடம்பு கொஞ்சம் குறைஞ்சி ஏறும். குட்டி அதுக்கு முன்னாடி குட்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் திரும்பவும் உடம்பு பிடிக்கும். அந்த 2 மாதத்தில் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுங்க. பார்த்துக்கிட்டு கன்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம சாப்பாடு அதிகமாக கொடுக்கலாங்க. அது வரைக்கும் லிமிட்டாக தான் கொடுக்கணும். சரிங்க. இப்போ கர்ப்ப காலத்தில் ஏதாவது நோய் முறைகள் ஏதாவது வருமா? இதுக்கு தடுப்பூசி ஏதாவது போடுவீங்களா? இல்லைங்க சார், கர்ப்ப காலத்தில் நோய் எதுவும் வராது. தடுப்பூசியும் போட மாட்டோங்க சார். போட்டால் அபர்ஷன் ஆகிடும். அப்படி சரிங்க. சரி, இப்போ வந்து கன்சீவ் ஆயிடுச்சு, பன்றி வந்து கன்சீவ் ஆயிடுச்சுன்னா என்ன மாதத்தில் வந்து இது வந்து குட்டிகளை போடும்? 4 மாதம் சார். 4 மாதத்தில் குட்டி போட்டுரும். சரி, இப்போ குட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4 மாதத்தில் முதல் முறை குட்டி போடுது. அப்புறம் எத்தனை குட்டிகள் போட ஆரம்பிக்கும்? முதல் குட்டி பார்த்தீங்கன்னா சார் 4, 5, 6 வரைக்கும் போடுங்க சார். ரெண்டாவது முதல் ஈத்து அவ்வளோதான் போடுங்க சார். 4, 5, 6 குட்டி அந்த மாதிரி தான் போடுங்க சார். அதில் வந்து மேல் எவ்வளோ இருக்கும், ஃபீமேல் எவ்வளோ இருக்கும்? அது கலந்து தான் சார் வரும். கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. சரிங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பன்றி குட்டிகளை வந்து நம்ம என்ன மாதிரி முறையில் வந்து பராமரிக்கலாம், கவனிக்கலாம்? பார்த்தீங்கன்னா சார் குட்டி போட்ட பிறகு ஒரு 2 நாள் கொஞ்சம் பராமரிப்பு பக்கம் இருந்து பார்த்துங்க சார். பன்னி வந்து மேலே படுத்துரும். படுக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஒரு 2 நாள். அதுக்கப்புறம் குட்டிவே பிரிஞ்சிருங்க சார். அதுக்கப்புறம் பால் குடிக்க ஆரம்பிச்சதுன்னா அதுவே ஆக்டிவ் ஆகிக்கும். இப்போ எத்தனை நாள் வந்து தாயிடம் வந்து பால் குடிக்கும்? அது 40 நாளுங்க சார். 40லேருந்து 50 நாள். ஆமாம். இப்போ 40லேருந்து 50 நாளைக்குள்ளே தாய் சேயை பிரிச்சிடலாங்களா? ஆமாம் சார். பிரித்து 50 நாளுக்கு மேலே பிரிச்சிடலாம் சார். பிரிச்சிடலாம் சார். இந்த பன்றி வளர்ப்புக்கு என்ன செலவு ஆகும் சார்? எத்தனை குட்டிங்க சார்? 10. இப்போ நம்ம ஷெட்டு வைக்கிறப்ப என்ன நமக்கு செலவாச்சு? சரிங்க. அப்போ ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன செலவு ஆனதுங்க? நம்ம வந்து 10 குட்டி எடுத்தோங்க சார். 25,000 ரூபாய்க்கு எடுத்தோம். 2,500 ரூபா அன்னைக்கு. டிரான்ஸ்போர்ட் சார்ஜு அது ஒரு 2,000 ரூபா ஆச்சுங்க. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து விட்டது எல்லாம் சேர்த்து ஒரு 30,000 ரூபா ஆச்சுங்க. அப்புறம் 2 ரூம் மட்டும் போட்டிருந்தோம். ஒரு 5 குட்டியாக விட்டுருந்தோம். அதுக்கு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா ஆச்சுங்க. இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு இருந்தோம்னா நம்ம நம்ம அளவு ஷெட்டு போட்டு 10 பண்ணி விட்டுடலாம் சார். 10, 15 பண்ணி கூட விடலாம். அது நீங்கள் ஆரம்பிக்கக்குள்ளன்னா எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி? 3 வருடங்க. 3 வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ ஆரம்பிக்கணும்னா எவ்வளோங்க அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா சார் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லா விலைவாசியும் ஏறிட்டு இருக்கு. ஒரு 5லேருந்து 7, 6 அந்த மாதிரி ஆகும் சார். நன்றி சார். இப்போ இந்த பன்றி குட்டிகளையும் இல்லை பன்றிகளையோ விற்பனை வந்து மார்க்கெட்டிங் வந்து எப்படி பண்ணலாம் சார்? மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்குங்க சார். நம்ம போக தேவையில்லை, அவங்களே தேடி வராங்க. குட்டி ஆகட்டும், பன்றி ஆகட்டும், கறி பன்றி ஆகட்டும், நம்ம தேடி போக தேவையில்லை, தேடி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு போயிட்டுருக்குங்க. இப்போ வியாபாரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரெகுலர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கீங்க? 3 வருஷம் தாங்க. 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கு. இதில் வந்து நிகர லாபம் ஏதாவது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குதுங்களா? இருக்குங்க சார், கண்டிப்பாக இருக்குங்க. வருஷம் 5 லட்ச ரூபா இன்கம் இருக்குது. இந்த தொழிலில் சந்திக்கக்கூடிய ரிஸ்க்கு உங்களுக்கு என்னவா இருக்குது சார்? ரிஸ்க்கு கம்மி தாங்க. மற்ற தொழிலை விட இதில் ரிஸ்க் கம்மி தான். அதனால் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு? ஆமாம், கண்டிப்பாங்க சார். சரிங்க சார். இப்போ இவ்வளோ நேரம் வந்து எங்கள் சேனலில் வந்து நீங்கள் இந்த பன்றி வளர்ப்பு எப்படி பண்ணலாம், எங்களுடைய வியூவர்ஸ் வந்து கேட்ட கமெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு கேட்ட வந்து கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. எங்கள் சேனல் சார்பாக உங்கள் தொழில் மேலும் வளரணும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து ஆஸ் த பிகினர், நான் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கேன், நான் ஒரு தொழில் செய்யலாம், நான் ஏதாவது
தொழில் செய்ய வாய்ப்புகள், சுய தொழில் நான் ஒன்று செய்யலாம், பண்ணை சார் தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நான் வந்து அதிகமாக தேடப்படக்கூடிய ஒரே ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா வெண்பன்றி வளர்ப்பு. கண்டிப்பாங்க சார். அது உங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கும், நீங்களும் அதை பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். சப்போர்ட் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நம்ம 2வது வீடியோ பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இப்போ வந்து நான் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அஸ் த பிகினர்ஸுக்கு உங்களுடைய கருத்து என்ன? என்ன மாதிரி முறையில் ஆரம்பிக்கலாம், என்ன மாதிரி முறையில் ஆரம்பிக்கக்கூடாது? சரிங்க சார். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு சொல்லுங்கள். என்ன மாதிரி முறைன்னு பார்த்தீங்கன்னா சார், அவங்க கிட்ட இருக்கிற இன்கம் என்னன்னு கேட்போங்க. ஃபஸ்ட்டு உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போங்க சார். அதிகமாக பண்ண முடியும்னா பேரண்ட்டுக்கு சொல்லுவோம், சஜஷன் சொல்லுவோம். இல்லை முடியாதுங்க, நம்மக்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னா கறிக்கு வளர்த்துங்க அப்படின்னு சொல்லுவோம் சார். எது ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு சொல்கிறீங்க? ரெண்டுமே பரவாயில்லைங்க. இதை புதுசாக ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு இதை பற்றி அனுபவம் இருக்காது. உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் கேட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லுவோம். கண்டிப்பாக அது மாதிரி இருக்கிறப்ப நான் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்குள்ள எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ வந்து எனக்கு நான் வந்து பன்றி வளர்த்து கறிக்காக விற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் வருது அப்படின்னு சம் பீப்புள் சொல்கிறாங்க. லாஸ் வராதுங்க சார். ஆனால் சில பேர் வந்து கம்மி தான். சில பேர் வந்து நம்ம குற்றிகளை விட்டால் தான் வந்து நல்ல வருமானம் பார்க்க முடியும். ரெண்டுலையுமே இருக்குங்க சார். குட்டிக்கு வளர்த்துறப்போ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணணும், கறிக்கு வளர்த்துறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மிங்க, அவ்வளோதான். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் குட்டிக்கு வளர்த்துறப்போ பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா ஆகுது அப்படின்னா கறிக்கு வளர்த்தனா 2 லட்ச ரூபா செலவாகும், அவ்வளோதான். சரிங்க சார். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து எங்கள் சேனலுக்கு வந்து நல்ல தெளிவாக விளக்கமாக இந்த தொழிலை தொடங்கலாமா வேணாமா, தொழில் தொடங்கினா என்னென்ன பிரச்சனைகள் வரும், அது எப்படிலாம் வந்து நம்ம அது சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. நன்றிங்க சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம்.